श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு பாரதியார் பாடல் ஒன்று. நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை எல்லோரும் ஒரு புரட்சி கவிஞராக இந்தியாவோட விடுதலை இயக்கத்துக்கும் பெண்களுடைய சுதந்திரத்துக்காகவும் அவர் கவிதை எழுதின மாதிரியும் மீசையை முறுக்கிட்டு வீரமாக படத்துல எல்லாம் போட்டுடுறாங்க. பட் பாரதியார் அத்வைத வேதாந்தம் அறிந்த ஞானி. அவருடைய எல்லா கவிதைகளிலும் அந்த அத்வைத வேதாந்தத்துடைய தோய்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் தேசிய நம்ம தேசத்தை பற்றி சுதந்திர போராட்டத்துக்காக எழுதின கவிதையில் கூட எங்கேயா ஒரு வார்த்தையில் அந்த பாரதம் எப்படிப்பட்ட நாடு, அங்கே வேதாந்தம் தழைக்கிற நாடுன்ற மாதிரி எங்கேயான்னு சொல்லிடுவார். ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு கவிதை எடுத்துக்கொண்டு அதில் அவர் கூறும் வேதாந்த கருத்துக்களை பார்க்கலாம். நிறைய கவிதைகள், இந்த கண்ணம்மா என் காதலின்ற கவிதைகள்லாம், அதிலெல்லாம் கூடவே மறைமுகமாக மெட்டஃபாரிக்கலாக இருக்கும் அந்த கருத்துகள். சில கவிதைகளில் வெளிப்படையாக எழுதியிருக்கார். இன்னைக்கு அவர் வெளிப்படையாக சொன்ன ஒரு கவிதை தான் இந்த கவிதை. இந்த பாடல் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, இதுக்கு ஒரு நாள் அர்த்தம் சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு வாய்ப்பு தானே இன்னைக்கு அமைஞ்சது. அதனால நம்ம அதை பார்ப்போம். அது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. இந்த பாடல் இதில் அவர் சொல்கிறாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அச்சித்துடன் சமைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய், முக்தியென்றொரு நிலை வகுத்தாய் அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய், பக்தியென்றொரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா 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 அப்படின்னு முடிக்கிறார். இந்த கவிதை நம்ம பார்ப்போம். இங்கே இந்த சித்தினை அச்சித்துடன் சமைத்தாய் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உலகம், நம்மளுடைய 5 புலன்கள் நம்ம அறிகிறோம். புலன்களால் இந்த உலகத்தை அறிகிறோம். நம்ம சயின்ஸில் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைட். இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த வேவ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், அந்த 2 புலன்களும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக அந்த புலன், அந்த ஃபீல்டில் அது வேவாக அது வருது. அந்த வேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஃபீல்டோட இன்டென்சிட்டி தான் நம்ம வேவாக சொல்கிறோம். அந்த இன்டென்சிட்டி எப்படி வருது அந்த அலை அப்படின்னா, பல வேவ் லெங்க்த்தில் வருது. இப்போது வேவ் லெங்க்னா, இப்போ அலைனா இப்படி கையில் காட்டுறோம் இல்லையா, அப்போது ஒரு சில வேவ்லாம் இப்படி இருக்குது, இந்த காமா ரே, எக்ஸ்ரே, இதெல்லாம் ரேடியோ வேவ்ஸ்ன்ட்டு நம்ம ரேடியோவுக்கு யூஸ் பண்ணுறோம். மைக்ரோவேவ் எல்லாம், அந்த ரேடியோவெல்லாம் பல கிலோமீட்டர் வேவ் லெங்க்த்து கூட இருக்கும். மைக்ரோவேவ்லாம் பெரிய பெரிய வேவ் லெங்க் உடையது. அப்புறம் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்கிற நம்ம வெப்பமாக உணர்வது, அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்கிறோம், யூவி ரேஸ்லேருந்து பாதுகாத்துக்கணும். இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக். கூடவே நம்ம கண்ணால் பார்க்கும் ஒளியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த சூரியன்லேருந்து எல்லா வேவ் லெங்க்த்துகளும், வேவ் லெங்க்த்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் 1.0001 கிலோமீட்டர் 1.00012 கிலோமீட்டர் அப்படின்னு எல்லா இன்ஃபைனைட் வேவ் லெங்க்த்லேயும் இந்த கதிர் வெளியில் கொண்டிருக்கு. அப்படி வர இந்த கதிர்கள் ஒரு செடியில் படுது. அந்த செடி எதனால் ஆனது அப்படின்னா தெரியும், ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ். அதுக்கும் கீழே போனால்
அது அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அதுக்கும் கீழே போனால் நம்ம அந்த துகள்கள்னு சொல்கிற இந்த ஃபெர்மியான், போசான் இவற்றால் ஆனதுன்னு சொல்கிறோம். நம்ம இவ்வளோ தானே இருக்குது வெளியில். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து இந்த இலை மேலே படுது, எல்லா இடத்துலையும் படுது. இந்த இலை மேலே படும் பொழுது அந்த இலை வந்து ஒரு சில வேவ் லெங்க்த்தை உள்ளே உறிஞ்சிக்குது, ஒரு சில வேவ் லெங்க்த்தை தன் வழியாக வெளியில் விட்டுருது. ஒரு சில இந்த 1 கிலோமீட்டருக்கு வேவ்லாம் அது மேலே படுறது கூட இல்லை. இப்போ ஒரு சிலது அது மேலே படுது, ஒரு சிலதை வெளியில் விடுது, அதாவது உள் வாங்கி வெளியில் விடுது, ஒரு சிலதை உள்ளே வாங்கிக்குது, ஒரு சிலதை அப்படியே வெளியில் திரிச்சிடுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இல்லை, இப்படி எல்லாத்துலேருந்தும் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த வேவ்ஸ் வந்து நம்ம கண்ணில் இருக்கிற இந்த சின்ன துளை அது வழியாக கொஞ்சம் வேவ் உள்ளே போகுது. அங்கே போனால் அங்கே நம்மளோட ரெட்டினால ஒரு பின்னில் பாயிண்ட் வச்ச அளவுக்கு ஒரு சின்ன அந்த வேவ்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது லென்ஸால். அங்கே பல செல்கள் இருக்குது, ராட் செல்ஸ், கோன் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கோன் செல்ஸ் தான் இதில் வந்து நிறங்களை அறியும் செல். ஒரு செல் எடுத்துக்குவோம். இந்த கோன் செல் என்ன பண்ணுது, அந்த ஒளிக்கதிர் உள்ளே வந்தோடனே அதுக்கு ஏற்ற அளவுக்கு அது மின் அசைவுகளை வெளியில் விடுது. மின் அசைவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி கெமிக்கலாக அது வெளியில் ஒரு தகவலை வெளியில் கொடுக்குது. அந்த அசைவுகள் நம்மளோட மூளையில் இருக்கிற நரம்பு செல்களுக்கு போகுது. அந்த நர்வ் செல்ஸில் மின் அசைவுகளாக ஒரு செல் இன்னொன்றுக்கு, இன்னொரு செல் இன்னொன்றுக்குன்னு தகவல் பரிமாற்றம் உள்ளே நடந்து போகுது. இந்த தகவல் பரிமாற்றம் செல் அசைவுகள் எல்லாமே சோடியம், பொட்டாசியம் அந்த செல்லுக்குள்ளே வெளியில் போயிட்டு வர்றது தான். ஒரு தகவல் வந்தோடனே ஓப்பன் பண்ணி நிறைய சோடியம் உள்ளே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அடுத்த அந்த செல்லோட இன்னொரு பகுதியில் சோடியம் எடுத்துக்கும். அதுதான் அந்த சோடியம் உள்ளே எடுக்கும்பொழுது அந்த உள்ளே ஏற்கனவே நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், அது டீபோலரைஸ் ஆகும். இந்த டீபோலரைசேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. இதுதான் நம்ம மூளையில் இருக்கிற தகவல் அங்கே நகருவது. அந்த செல்லோட அந்த எண்டுக்கு போகும்போது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வெளியில் போகும். அந்த கெமிக்கல்ஸ் பட்டோன்னா அடுத்த செல் டீபோலரைஸ் ஆகும். இதுதான் உள்ளே நடக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லை, அந்த ஒளிக்கதிர் ஒரு இலையில் பட்டுது, இலையில் இருக்க மூலக்கூறுகள் அங்கே அந்த மூலக்கூறுகள் சில ஒளிக்கதிர்களை தெரித்து கண்ணில் போயிட்டு நம்ம மூளையில் அங்கே ஒரு இயக்கம் ஏற்படுது. இங்கே அந்த இலையினோட பச்சை நிறம் எங்கே இருக்கு? ஒளிக்கதிர் பச்சையா, மூலக்கூறு பச்சையா? மூலக்கூறு தான், அதுவே கார்பன், ஹைட்ரஜன், அதே புரோட்டான், நியூட்ரான் தான், அங்கே பச்சை இல்லை. கண்ணில் ரெட்டினால பச்சை இருக்கா? கோன் செல்ஸில் இருக்கா? மூளையில் இருக்கிற அந்த கால்சியம், அந்த சோடியம், பொட்டாசியம் சிக்னலில் இருக்கா? பச்சை நிறம், பசுமை அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. எங்கே இருக்குது அந்த பச்சை நிறம்? இதை வந்து நியூரோ சயின்ஸில் குவாலியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பச்சை நிறமாக ஒரு அனுபவம், நான் பச்சையை பார்த்தேன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த குவாலியா அது எங்கேருந்து வந்தது? மூளையே சிக்னல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. மூளையே தன்னை அனுபவிச்சிச்சா அந்த கலரை? ஒரு சிக்னலே இன்னொரு சிக்னலை அனுபவிச்சுதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நரம்பு செல்லை இன்னொரு நரம்பு செல்லோட சிக்னலை அனுபவிச்சுதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து அது ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்ம அதை தொட வேண்டான்னு விட்டுட்டாங்க நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாம். அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அது எல்லாருக்கும் எடுபடுவதாக இருக்காது, ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த நான் அறிகிறேன்ற இந்த இது இருக்குல்ல, அது இப்போ வெளியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேவ்ஸு, அந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லேயோ நம்ம நர்வ் செல்ஸோ இது எல்லாமே அச்சித், ஜடம். ஜடம் தான் அச்சித். ஆனால் அந்த நிறம்ன்ற அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது இல்லை, அது சேதனம், சித்து. அப்போது அந்த நிறம் எங்கே இருக்குது? சித்தும் அச்சித்தும் தொடர்பு கொள்ளும் பொழுது நிறம்னு ஒன்று இருக்கு. ஒலின்னு கேட்குறேன், ஒரு டம்ளர் கீழே விழுந்து டன் 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 உருளுது. அங்கே அந்த ஸ்டீல் மாலிக்யூல்ஸ் கீழே இருக்க தரையில் பட்டு காற்று அலைகள் வருது, காதுக்குள்ளே போகுது, காதில் இருக்கிற அந்த இயர் ட்ரம் அசையுது, அதுக்கு பின்னாடி ஒரு காக்லியர் கெனாலில் இருக்க நீர் அசையுது,
அந்த நீர் அசையும் பொழுது அதில் சின்ன சின்ன மயிர்கள் இருக்கு. அந்த ரோமங்கள் அசையும் பொழுது அந்த ரோம கால்களிலிருந்து நரம்பு செல்ல அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போகுது. அந்த சோடியம் பொட்டாசியம் தான் அங்கேயும் நடக்குது. அதே டீபோலரைசேஷன் தான். ஆனால் சப்தம் கேட்குது. எவ்வளோ விதமான சப்தங்கள். ருசி, சர்க்கரையிலையா இனிப்பு இருக்கு? அது வெறும் மூலக்கூறுகள் தான். நாக்கில் இனிப்பு இருக்கா? இல்லை. ஆனால் அந்த சர்க்கரையின் நாக்கை தொடும் பொழுது அங்கே மூளையில் சிக்னல் போகும்போது சிக்னலில் இனிப்பு இருக்கா? இல்லை. இனிப்பு எங்கே இருக்கு? அறிகின்ற எண்ணில் தான் இருக்கிறது. அப்போ சித்தினை அச்சித்துடன் சமைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்தாய். எத்தனை நிறங்கள், எத்தனை சப்தங்கள், சங்கீதம்னு சொல்லி எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எவ்வளவு சப்தங்கள் கேட்குறோம், எவ்வளவு ருசிகள். அந்த பானிபூரின்னு ஒன்று போட்டா அதில் அந்த இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மொறுமொறுன்னு அந்த பூரி, அந்த தண்ணி உள்ளே இருக்க அந்த உருளைக்கிழங்கு, எவ்வளவு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. எப்படி சித்தினை அச்சித்துடன் சமைத்தாய் அங்கு சேரும் வியனுலகு அமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். எவ்வளவு அனுபவங்கள். அந்த மழன்ட்டு அந்த சில்க் துணி, சொரன்ட்டு இந்த மாதிரி காட்டன் லினன் துணிகள், சூடு குளிர். அதே சூடு குளிர்ன்றது ஒன்றுமே இல்லை. சூடுன்னா அங்கே இருக்கிற அணுக்கள் வேகமாக அசையுது. குளிர்னா என் உடல் வெப்பத்தை விட அந்த அணுக்கள் கொஞ்சம் ஸ்லோவாக அசையுது. ஆனால் நான் சூடு தகன்ட்டு ஒன்று குளிர்காலத்தில் சூடாக ஒரு காஃபி எவ்வளோ நல்லா இருக்கு. எத்தனை கோடி இன்பாங்க. சித்தினை அச்சித்துடன் சமைத்தான்னு சொல்றார். அப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறம், ஒலி, உருவங்கள், சப்தம் அப்படின்னு சொன்னது, ருசி, கந்தமும் அதே தான். வெறும் 2 மூலக்கூறு தான் சேருது. இங்கேயும் அதே சிக்னல் தான் இருக்குது. ஆனால் வாசனைகள், இந்த காஃபியோட வாசனை, வீட்டில் சமையல் செஞ்சால் வாசனை, மலர்கள் வாசனை, பெர்ஃப்யூம் கடையில் போனால் எத்தனை வாசனைகள், சோப்பில் எவ்வளோ வாசனைகள், எவ்வளவு அனுபவிக்கிறோம் இன்பங்கள். இதெல்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? நான் அனுபவித்த அனைத்து போகங்களும் எங்கே இருக்கு? வெளியில் இல்லை. அந்த அனுபவம், அந்த இலையினோட பச்சைன்ற அந்த அனுபவம் எங்கே இருக்கு? அனுபவித்த சித்தாகிய எண்ணில் தான் இருக்கிறது. அந்த அனுபவத்தை அனுபவித்த எண்ணிலிருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. அப்போ இது எல்லாமே எங்கே இருக்கு? சித்தில் தானே இருக்கு. ஒருத்தவங்க கேட்குறாங்க, வெளியில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, உங்கள் கண் இருக்குது, பிரெயின் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த அனுபவம் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? இது அனுபவம் ஏற்பட்டதுனால தான் அது இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எதுவுமே அனுபவப்படலைன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? அது அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவீங்க? எந்த வகையிலையும் அது அனுபவத்துக்கு வராது. எந்த வகையிலையும் அறியப்படவே இல்லைன்னா அது இல்லை. அப்போ அறியப்படுவதால் தானே அது இருக்கு. அப்போ உள்ள வெளியிலன்றதே அனுபவம். அப்போ இது எல்லாத்துடைய இருப்பும் அனுபவிக்கப்பட்டேன்றதுனால இருக்கு. அனுபவம்ன்றது அனுபவிப்பவனை சார்ந்திருக்கு. அப்போ இந்த ஜகத்தே, பிரபஞ்சமே அனுபவிக்கப்படணும், அது இருக்கணும்னா. அனுபவம்ன்றது அனுபவிப்பவனிலேருந்து பிரித்து எடுக்க முடியாது. உங்கள் அனுபவத்தை இதாங்க எங்கள் அனுபவம்னு டப்பாவில் வைக்க முடியுமா? அங்கே கொஞ்சம் பாருங்க, ஒரு சுகர் அனுபவம் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். அனுபவிப்பவனில் தான் அனுபவம் இருக்கும். ஆனால் அனுபவிக்கும் நான் எப்படி இருக்கேன்? சித்துனா என்ன? அந்த சித்து அப்படின்னா, அந்த சித்து தூய அறிவுணர்வுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதையும் அறிஞ்சிடாமல், ஆனால் எதையும் அறிவதற்கு தயாராக இருக்கின்ற அறிவு. அயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹம் அப்படின்ட்டு, நான் தான் அது.
நம்ம அறிபவனாக தானே இருக்கிறோம். எதையும் அறியாமலும் நான் இருப்பேன், அறிந்தும் இருப்பேன். அப்போ அனுபவம் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் இருப்பேன். அப்போ சார்பற்ற தனி முதலாக இருக்கின்ற அந்த சைத்தன்யம் சத்தியம், சார்ந்து அனுபவிக்கப்பட்டதால் இருக்கின்ற இந்த மொத்த பிரபஞ்சமும் மித்யா. உலகம் இருக்கு இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க இருக்கு? நிறங்கள்லாம் இருக்கு, நீங்க எங்க இருக்கு? சப்தம் இருக்கு, நீங்க எங்க இருக்கு? எல்லாமே என்னை சார்ந்துதான் இருக்கு. அப்போ ஏன் இந்த பாரதியார் இறைவா இறைவா இறைவான்னு அவரை பாடினாரு? நான் தான் இந்த உலகத்துக்கே அடிப்படை சத்து அப்படின்னு. இப்போ நான் அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ நம்ம சொல்லிட்டோம், அறிபவனா நான் இருக்கேன், அறிகின்ற என்னை சார்ந்து இந்த அனுபவங்கள் இருக்கு, அனுபவப்படுவதால் இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அந்த நான் என்பதை கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் அப்படின்றத இந்த ஒரு உடல் மனத்துல இருக்கிற இந்த உடல் மனத்தை நான்னு சொல்ற அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வை நம்ம அகங்காரம்னு சொல்றோம். அது ஒரு அபிமானம் இந்த உடல் மனதில் இருக்கு. ஆனா நம்ம சொன்ன அந்த தூய அறிவுணர்வாகி அந்த சித்து எப்படி இருக்கும்? சித்துனா என்ன? அறிவு உணர்வு. எதையும் அறியல. இப்போ ஒரு விஷயத்தை அறிகிறேன், இப்போ இந்த கேமரா பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன், எதையும் பார்க்காமல் அறியாமல் தூய கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் மாத்திரமாக இருக்கின்ற அறிவுணர்வு. இப்போ கண்ணை மூடி நம்ம நினைச்சா அயம் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு அதுக்கு துவக்கம் இருக்குமா? இப்போ ஒரு பேனா இருக்கு, அது பல பொருட்களால் ஒன்று சேர்ந்ததா இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு அயம்னு ஒன்று வருமா? நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வு தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தோணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்னு எனக்கு தோணணும். கரெக்டா? அப்போ ஒரு இச்சை இருக்கணும் அது தோன்றுவதற்கு. இச்சையே ஆனா அறிவுணர்வுல தான் இருக்க முடியும். அப்ப அறிவுணர்வுக்கு தோற்றம் என்பது இருக்கவே வாய்ப்பில்லை. அது அஜம். ஆனா இருக்கு இல்லையா? அப்போ அஜம்னா பிறப்பற்றது, ஜம்னா பிறப்பு, அஜம்னா பிறப்பற்றதாக இந்த சைத்தன்யம் இருக்கு. பிறப்பற்றதாக இருக்கின்ற இந்த சைத்தன்யம் அது பல பொருட்கள் ஒன்று சேர்ந்ததா இருக்க வாய்ப்பில்லை. பிறப்பற்றதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பல ஒன்று சேர்ந்துதான் வரும்னு எப்படி சொல்றது? அப்போ அது எதனாலும் ஆகப்படாதது. அது இந்த மேட்டர்னு சொல்ற இந்த ஜகத்து இருக்கு இல்லையா, ஆட்டம்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான், குவார்க், எதை வேணா சொல்லிக்கோங்க, எதனாலும் ஆகப்படாதது சைத்தன்யம். ஆகப்படாதது, எதனாலும் ஆகாததுக்கு உருவம் இருக்குமா? உருவம்ன்ற கான்செப்டே அதுக்கு கிடையாது. உருவானதுக்கு தான் உருவம் இருக்கும், உருவாகாததுக்கு உருவம்ன்ற ஒரு இதுவே இல்லை. அதுக்குதான் மெட்டீரியலே இல்லை. உருவமற்ற ஒன்றுக்கு இடம்ன்ற கான்செப்டே இல்லை. இப்போ காற்று உருவமற்றதுன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் அதை நம்ம பலூனில் அடைக்க முடியும். அது கிராவிட்டினால இந்த எர்த்தை சுற்றி மட்டும்தான் இருக்கும். ஆனால் உண்மை அதுக்கும் உருவம் இருக்குது, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத அந்த ஆட்டம் மாலிக்யூலால ஆனது தான் அது. ஆனால் இந்த சைத்தன்யம்னு சொல்லக்கூடியது உருவமற்றது. அந்த அப்படி ஒன்றை நம்மளால மனசுல அதை சிந்தித்து கூட கற்பனை செய்வது கூட கஷ்டம். அந்த உருவமற்ற அந்த சைத்தன்யத்துக்கு இடம்ன்ற கான்செப்டே இல்லை. இங்கே தான் இருக்கணும், அங்கே இங்கன்ட்டு இல்லை, உள்ள வெளியே மேல் கீழ், இடம்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்படிப்பட்ட சைத்தன்யம் எத்தனை இருக்க முடியும்? ஒண்ணுதான் இருக்க முடியும். ரெண்டு இருக்குன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். இது இதால் ஆனது, இது இதால் ஆனது, இது ரெண்டுக்கும் நடுவில் இங்க ஒரு இடைவெளி இருக்கு. இடம்ன்ற கான்செப்டே இல்லை. எங்கும் இருப்பதுன்றது ஒண்ணுதான் இருக்க முடியும். இப்படி காலத்துல இது இருந்துட்டு இது இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் இன்னொன்னு வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இல்லாமலும் போகாது. இது எப்படி இல்லாம போகும்? இப்ப நான் இருக்கிறேன்ற அறிவு இல்லாம போக வைக்க நீங்க தான் முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். நான் இல்லாம போகணும்ட்டு இந்த உடம்ப பண்ணலாம், மனசுல இருக்க சிந்தனைகள் இல்லாமல் போகலாம். நான் இல்லாமல் போகவே மாட்டேன். நான் இல்லாமல் போகணும், நான் இப்போ 0 ஆக போறேன், 0.001 இருக்கேன்,
ஜீரோ நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படின்றதுக்கே நான் ஃபுல்லாக இருந்தால் தான் எனக்கு அது தெரியும். அப்போது அது வந்து அரைகுறையாக கூடை குறையக்கூடிய தோன்றி மறையக்கூடிய ஒன்று இல்லை. சைத்தன்யம் ஒன்றே ஒன்று தான். அதுவே அந்த பரமான்னு சொல்கிறார் இல்லையா, அந்த பரம்பொருள். நம்ம ஏதோ ஒரு சைத்தன்யத்தை பேசல, இங்கே தான் நான் ஆரம்பித்தோம். இந்த சைத்தன்யத்தின் அடிப்படையில் தான் அனுபவங்கள் இருக்குது, அனுபவங்கள்னால ஜெகத் இருக்குன்னு சொன்னோம். இந்த சைத்தன்யம் தான் இப்போது நான் என்னவா புரிஞ்சு கொண்டேன், இந்த ஜெகத்துக்கே அடிப்படையான ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சாக்ஷாத் இந்த சைத்தன்யம் நானே. ஆனால் இந்த ஜெகத்தே என்னில் தோன்றி இருக்குன்னா இவ்வளோ அறிவுபூர்வமாக இந்த ஜெகத்தை நான் செய்யலீங்களே இல்லையா? எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய உடலோட செயல்பாடே எனக்கு தெரியாது. பாதி மனித ஜென்மங்கள் உள்ளே வந்து ஹிருதயம் இருக்குது, மூளை இருக்குது, அதில் நரம்பு செல் இருக்குது, இப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமலே மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தையே எண்ணில் தோன்றுதுன்னு அப்போது அந்த பரம்பொருள் சைத்தன்யம்னு சொன்னோம் இல்லையா, சைத்தன்யம் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்டோம், பல இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த சைத்தன்யத்துக்கு வேற ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதுவும் இல்லை. எல்லா இடத்திலும் அதுதான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அது தவிர வேற ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த சைத்தன்யத்தில் இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் என்ன ரூபமாக தான் இருக்குது. அது ஒரு நாள் தோன்றலை, அங்கே தான் இருக்குது. அது தோன்றுவது போல தோன்றி நிற்பது போல இருந்து திருப்பி மறைவது போல ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அது அறிவு ரூபமாக இந்த பிரபஞ்சம் அந்த சைத்தன்யத்தில் இருக்கிறது. அந்த அறிவு ரூபமான அந்த பிரபஞ்சத்தை இந்த சைத்தன்யம் பார்ப்பதால் அதுக்கு இருப்பு கிடைக்கிறது. அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அப்படி தூக்கி நிறுத்தி கொண்டிருப்பது ஊடுருவி. ஏன்னா என்னுடைய அந்த இலையின் பச்சை அனுபவத்தில் நான் முழுக்க இருக்கிறேன் இல்லையா? அந்த பச்சைன்றதே அந்த சைத்தன்யமாக என்னில் தான் இருக்கிறது. என்னை விட்டு பிரித்து எடுக்க முடியாமல் நானே அந்த பச்சை அனுபவம். நான் ஒரே ஒரு இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த மொத்த ஒரு ஃபுல் கலடைஸ்கோபிக் அனுபவம் இந்த ஒரு மொமெண்ட் நம்மளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காட்சி சப்தமாக எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் என்னிலிருந்து பிரிக்க முடியாமல் என்னிலேயே இருக்குல்ல. அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த சைத்தன்யத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு உடலை மட்டும் அறிகின்ற நான் ஜீவன். இந்த உடல் வழியாக இந்த பிரபஞ்சத்தை வெளியில பார்க்கின்ற நான் ஜீவன். இதே சைத்தன்யம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒட்டுமொத்தமாக முழுதினையும் உணர்ந்து கொண்டிருந்தால் இறைவன் நானே தான். அதையும் நான் தான் செய்கிறேன். இந்த உடல்ல இருக்கும்போது எனக்கு அது தெரியலையேன்னா அது எப்படி தெரியும்? ஒரு பானை கேக்குதான், எல்லா பானையிலையும் இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கணும்ன்ட்டு. அப்படி ஒரு அனுபவம் வரும்போது தன்னுடைய இண்டிவிஜுவல் பானைத்துவத்தை அது இழந்துடும், அதுவே இருக்காது. அப்போ எப்படி நான் எல்லா பானையாக இருக்கிறத நான் அனுபவிக்க முடியும்? அப்போது அனுபவம்னு இப்படி ஏற்படும் பொழுது நான் ஒரு உடலில் இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன். நானே தான் இறைவனாக இந்த பிரபஞ்சத்தையே கட்டி காத்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரியும் பொழுது முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். அப்போது முக்தினா அப்படி ஒரு உணர்வு வருமா அப்படின்னா இல்லை. நம்ம புரிதல் தான் ஏற்படும். எல்லாமாக இருப்பது நானேன்ற புரிதல் ஏற்படுகிறது. ஆனால் எல்லாமே சைத்தன்யத்தில் அறியப்படும் விஷயங்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒன்னொன்னுத்தையும் தனியாக அனுபவிக்கணும்னு எனக்கு தேவையா? அவசியமே இல்லை. எந்த அனுபவத்தையும் நான் தேடி போக மாட்டேன். அனுபவத்தை நான் தேடி போகும்போது தான் நான் ஒரு ஜீவனாக சம்சாரியாக இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்ளும். எல்லாம் நானே தெரிஞ்சும் பொழுது நிவிருத்தி தான் ஏற்படும். என்ன இங்கே இருக்குது அனுபவிக்க? எல்லாம் நானே தெரியும் பொழுது ஒரு திருப்தி தான் இருக்கும். அந்த அனுபவ வேட்டை போயிடும். அது முக்தி. முக்தி என்ற ஒரு நிலை வகுத்தாய், அதில் முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். அந்த சைத்தன்யம் தான் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் நான் தனித்தனியாக அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுமா என்ன? அனுபவங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு வேற தெரிஞ்சுட்டேன். இப்போ அப்புறம் என்ன இருக்குது? அதுதான் சொல்ல, முழுதினையும் உணரும் உணர்வைத்தாய், பக்தி என்ற ஒரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா. ஏன் பக்தியை சொல்லிட்டாரு? அப்புறம் இறைவன் நானேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது பக்தி என்ன? இப்போ இந்த அறிவு வந்த பிறகும் என்ன ஆகுது? அந்த ஒரே
செகண்டில் நான் சைத்தன்யமாக இருந்துடலாம்ல, நான் ஏன் இந்த உடலை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கேன், என்னால் ஏன் இந்த உடலை டிசால்வ் பண்ணிட்டு காணாமல் போக முடியல இல்லையா? அப்போ என்ன ஆகுது, அறிவு தெளிவு வந்துடுச்சு. நானே பரபிரம்மம், அழிவற்ற தனி முதல், நான் இந்த உலகத்தில் அல்லாடும் ஒரு ஜீவன் அல்ல அப்படின்னு ஒன்று. பயம், சம்சாரம், ஆசைகள் எல்லாம் நீங்க பெற்றாலும் இந்த உடலில் இந்த உலகம் வேறாக, நான் வேறாக, இந்த அனுபவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த அறிவோட இந்த அனுபவங்களை எப்படி பார்க்குறேன், அனுபவிக்கப்படும் விஷயங்கள் எல்லாம் இறைவனாகவும் அனுபவிக்கும் நான் ஒரு ஜீவனாகவும் பார்க்குறேன். துவைதம் இருக்கும் பொழுது நான் இறைவன்ற துவைதத்தை வைத்துக்கொண்டு, ஆனால் அறிவில் எந்நேரமும் அகம் ஆத்மா பிரம்மம் அப்படின்றதுல ஸ்திரமாகவும் இருந்து கொள்ளலாம். அப்போது வெளியில் எல்லாமே இறைவன் தெரிஞ்ச பிறகு பாரபட்சம் இல்லாமல் சமமாக எல்லாமே, இந்த பொருள் ஏன்ட்ட இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஈக்குவலி இறைவன் இல்லையா? அப்போது அவள் எல்லாம் இறைவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரே ஒரு உணர்வு, அன்பு, அந்த இறைவன் மாட்டு ஒரு அன்பு இருந்தால் போதும் இல்லையா? ஏன்னா நான் ஜீவனாக வாழும்போது அறிவும் உணர்வும் கலந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸாக தான் நான் இருக்கேன். உணர்வுன்னு நான் இப்போ சொல்லும் பொழுது அந்த நம்மளுடைய இருக்கிற கோபதாபங்கள், சோகம், துக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? பல உணர்வுகள் வந்து போகுது. இதில் எந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஒரு திருப்தி, சாந்தம், அன்பு. எனக்குள்ள அன்புன்ற உணர்வு இருக்கும் பொழுது என்கிட்ட பயமோ பொறாமையோ அந்த கோபமோ கோர விருத்திகள் இருப்பதில்லை. அது எனக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது. அப்போ அன்பையே நான் செலுத்தி கொண்டே வாழணும்னா இந்த பிரபஞ்சத்தையே நான் இறைவனாக பார்த்து பக்தி செய்து கொண்டு வாழ்வேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் அவர் சொல்கிற இந்த பாடல். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. இந்த ஞான மார்க்கத்தில் வந்தவர்கள் பிரவிற்த்தியிலிருந்து நீங்கி நிவிருத்தி, அதாவது இந்த உலகத்தில் போய் ஈடுபடுதல் இல்லாமல் நிவிருத்தி மார்க்கமாக வாழ சொல்லி தான் பகவத்கீதையிலே பகவானே வலியுறுத்துகிறார். ஆனால் அப்படி நிவிருத்தியிலையும் வாழும் பொழுதும் நம்மளுடைய பார்வையில் இருப்பதனைத்தும் இறைவனேன்னு வச்சு கொண்டோம்னா நம்மளுக்கு எல்லா அனுபவமும் இன்ப அனுபவமாகவே இருக்கும். எல்லா அனுபவத்திலும் இன்பமாக எத்தனை அனுபவங்கள் வச்சுட்டார் அப்படின்ட்டு இந்த அனுபவங்களை இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்னிலிருந்து வேறாக இந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. சித்தினை அச்சித்துடன் சமைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். முக்தியென்றொரு நிலை வகுத்தாய் அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். பக்தியென்றொரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா பரமா பரமா.